நம்ம டெய்லி குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணி குடுத்துக்கிட்டே தான் இருப்போம். திடீர்னு நம்மளே அறியாம நல்லதான் குடுக்கோமான்னு டவுட் வந்துரும். அந்த மாரி டைம்லாம் பொங்கல் தான் ரெடி பண்ணிருவேன். ஏன்னா, அதில மிளகு, ஜீரகம், நெய் எல்லாமே போடுறதுனால, ஒரு சைடு பச்சரிசி, சிறுபருப்பு எல்லாம் போட்டு பொங்கல் ரெடி பண்ணிட்டு, இன்னைக்கு நெறைய காயெல்லாம் போட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே சட்னியும் வச்சுட்டேன். இப்போலாம் தம்பி ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே புது புது டிஷ்ஷா எனக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் ஃப்ரெண்டு நேத்து குட்டி இட்லி கொண்டு வந்திருந்தானா, அதனால புது இட்லி கொப்பரை வாங்கிட்டு வாம்மா அப்படின்னா, ஏற்கனவே எங்க வீட்ல 2 இட்லி கொப்பரை இருக்கு. அதிலேயே இட்லி ஊத்த மாட்டேக்கோன்னு ஆச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. தோசைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால இட்லி கொப்பரெல்லாம் வாங்க முடியாது. இருக்கிற இட்லி கொப்பரையில குட்டி குட்டியா நான் உனக்கு அழகா ஊத்தி தரேன் அப்படின்ட்டு, இன்னைக்கு குட்டி குட்டியா இட்லி என்னால முடிஞ்ச அளவு ஊத்திட்டேன். நல்ல சூடு. பஸ்ஸுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. அதனால அவசரமா சாம்பாரும் ஊத்தி எடுத்து வச்சுட்டேன். நேத்து மாவு வாங்கிட்டு வந்தேன். ஃபுல்லா பொங்கி வந்துருச்சு. எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் இவ்வளோ அவசர அவசரமா எல்லாத்தையும் அவனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா, அவன் டெய்லி பார்த்தீங்கன்னா, பிரஷ் பண்ணும்போது இந்த மாரி தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். உங்க வீட்ல இந்த மாரி பசங்க விளையாடுவாங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.